السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் இந்த புனிதமிகு ரமதானை நம்மை அடைய செய்தான். இன்னும் பல ரமதானை நாம் அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, நம் குடும்பத்தாருக்கு தௌஃபீக் செய்வானாக, நம் பெற்றோர்கள் உறவுகளுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக, நம் மனைவி மக்கள் நண்பர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுவனத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ரமலானுடைய ஒரு புனித சிறப்பு என்னன்னு கேட்டால், ரமலானில் மற்ற காலங்களை விட ரமலானில் அல்லாஹுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹுடைய நெருக்கம் அதிகமாக இருக்குதோ அது மாதிரி மாதங்களில் ரமலானில் அல்லாஹுடைய நெருக்கம் அடியார்களுக்கு அதிகமாக இருக்கும். என் ஷேഖனாயன் சொல்லுவாங்க, அல் ஜூ நூர் ஹதீஸில் வருது. ஹதீஸ் வருதா? பெரியவங்க சொல்ல தெரியல, எடுத்து பார்த்தது. அல் ஜூ நூர்னு சொல்லுவாங்க. பசி இருக்கிறதே அது ஒரு ஒளி, ஒரு நூறு. அந்த பசி ஒரு நூறை உண்டாக்கி நம்ம கண்களில் ஒளி, நம்முடைய காதுகளில் ஒரு ஒளி, நம்முடைய உடல் உறுப்புகள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நூறை, ஒரு ஒளியை இந்த பசி உண்டாக்குது. ஹதீஸா? அல் ஜூ நூர் அப்படின்னு ஷேഖனா அடிக்கடி சொல்லுவாங்கப்பா. ஹதீஸா என்ன நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். வந்துச்சா? எடுத்து பாருங்க. ஆலிம் சாக்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்குறீங்க. பெரியவங்க யார் சொன்னாங்கன்னு போடுவாங்க. இருக்கா? ஹதீஸ்னு போட்டிருக்கான். என்னப்பா? நூருல் ஹிக்மத்தி அல் ஜூ ரவாஹுல் புகாரி தாரகுத்னி ஹதீஸ். நூருல் ஹிக்மத்தி, ஹிக்மத் என்ற இறை ஞானத்துடைய ஒளி, இறை ஞானம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல் ஜூ, பசிதான் அதற்கு வழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். இது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக தாரகுத்னியில் வந்திருக்கிறது. வத்தபாஉது மினல்லாஹி அஷ்ஷப, வயிறு நிறைய சாப்பிடுவது அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு என்ன வச்சிருக்கா? இந்த வாசகன்னு நினைக்கிறேன். என் ஷேഖனா இப்படி சொல்லுவாங்க, அல் ஜூ நூர், பசி ஒரு ஒலி அப்படின்வாங்க. நேற்று தராவியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. எந்திரிக்க கொள்ள இந்த உடம்பு இத்தனை உடம்பு தூக்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி என்னடா யோசிச்சு பார்த்தா, நேற்று கஞ்சியில் கொஞ்சம் டேஸ்ட்டாக போட்டிருந்தா 2 கொட்டரா 2.5 கொட்டரா குடிச்சாச்சு. சரி, இன்றைக்கி 1 கொட்டரா கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி எதுவுமே சாப்பிடல. எதாக இருந்தாலும் தராவிக்கு பின்னாடி சாப்பிட்டுருக்கேன். அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு இன்றைக்கி குனிய நிமிர லேசாக இருந்துச்சு. சர்க்கார் சொன்னால் அப்படியே பார்க்கலாம். நீங்கள் தராவிக்கு நீங்கள் இஃப்தாரில் ஒரு புடி பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். என்னவா? கால யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மஹுல்லாஹு தஆலா, அல் ஜூ நூரும் வஷ்ஷபஉ நாரும். பசியாகிறது ஒளியாக இருக்கும், வயிறு நிறைய சாப்பிடுவது நெருப்பாக இருக்கும் என்று யஹ்யா இப்னு முஆத். யாருப்பா யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு? யாருப்பா? புகாரி இமாமுக்கு உஸ்தாத் அவங்க. புகாரி இமாமுக்கு யஹ்யா இப்னு முஈன், யஹ்யா இப்னு முஈன் அவங்க. யஹ்யா இப்னு கத்தான் ஒரு உஸ்தாத், 2-3 உஸ்தாத் யஹ்யான்றாங்க. யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜி அவன் சரித்திரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்லியிருக்காங்க?
அல் ஜூஉ நூர், பசியாகிறது நூறு. இதை ஷேഖன் அடிக்கடி சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் அதில் யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சு ஹதீஸா என்னன்னு. அப்போ என் ஷேഖனை சொல்லுவாங்க, கதாகால முர்ஷிதி, இப்படித்தான் என் ஷேഖனாக சொன்னார்கள். அதுவே நமக்கு ஆதாரம் தான், நிஜமாக சொன்னதே ஆதாரம் தான். எத்தனையோ பெரிய பெரிய மகான்கள் கூட யாராவது செய்திக்கு ஆதாரம் கேட்டால் என் ஷேഖ் அப்படி தான் சொன்னாங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, அவங்க யார்கிட்டையாவது அவங்க ஒரு ஷேഖ் கேட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய ஜய்யித் ஆலிம்கள் கூட, அஷ்ரஃப் அலி மௌலானா தன் கிதாபுகளில் பல இடங்களில் கதா கால முர்ஷிதி, இப்படித்தான் என் ஷேഖ் சொன்னார்கள். இத்தனைக்கும் அவங்க ஷேഖ் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹிமஹுல்லா இருக்காங்களே, அவங்க ஆலிம் இல்லை. அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லா அலைஹி ஆலிம். நான் ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு முதல்ல சொல்லலை, சில பேருக்கு வயிறு எரியுண்டு. இப்போ ரெண்டாவது ரஹமத்துல்லா அலைஹி சொன்னேன், வயிறு எரிஞ்சு சாவுன்னு சொல்லிட்டேன். நான் எரிஞ்சா எரிஞ்சு சாவு அரைஞ்சா. அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு சொல்கிறாங்க. என் ஷேഖனாக அவங்கள முஹியுத் தரீகத், தரீகத்தை ஹயாத் ஆக்கியவர்கள் அஷ்ரஃப் அலி மௌலானா அப்படின்னு சொன்னாங்க. என் ஷேഖுடைய ஷேഖ் நூரி நாயகம் அவங்கள முஹியுத் தரீகத், துனியாவில் தரீகத்தை ஜிந்தாவாக்கினவங்க, அவங்க ஹயாத் ஆக்கினவங்கன்னு சொல்லியிருக்காங்க நூரி நாயகம். அவங்க ஷேഖ் ஹவுசி சர்கார் அவங்களும் அவங்கள புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் ஏன் அவங்கள புகழக்கூடாது? உடனே நீங்கள்லாம் வஹாபி தரீகத்து, நீங்களும் நான் ஒரு குட்டையில் ஊர்ன மட்டை, நீங்களும் தபீக் ஜமாத்து ஆதரவாளர்கள், அதனால் நீங்களும் வஹாபி தான் போடா. என் ஷேഖனை சொல்லுவாங்க, நீங்கள் எதை ஹக்குன்னு அல்லாஹ் உங்களுக்கு காட்டினானோ அதுலேயே தொடர்ந்து போங்க. இந்த விமர்சிப்பவர்கள் விமர்சனத்தை எதையுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஒரு ஆள் தொடர்ந்து கத்தனா ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ, இந்த சில்சிலா போலியானது, இந்த சில்சிலா போலியானதுன்னு சொல்லி, நான் உடனே சில்சிலாவுடைய ஷஜரா எடுத்து போட்டு நீ ஓன் சில்சிலாவை சொல்லலாம், இன்ன வரைக்கும் பதிலே காணும். சில்சிலாவே இல்லாதவன் அப்பம் பேர் தெரியாதன்னு அர்த்தம். நினைஞ்சுங்களா? அந்த மாதிரி ஆளுங்க நம்ம அதை போவேன்னா, இப்போ நாம் ஒரு பூங்களை போயிட்டுருக்குறோம், சிந்தனை மாற்ற வேணாம் இன்ஷா அல்லாஹ். கதா கால முர்ஷிதி, இப்படித்தான் என் ஷேഖ் சொன்னார்கள். என் ஷேഖ் சொன்னதுக்கு பின்னாடி அப்பீலே கிடையாது. ஏன்னா அவர்கள் ஹக்கோடு தொடர்புடையவர்கள். அதில் அதை அந்த சொல்லை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. இதமாக சொன்னது ஹக்கு தான். அந்த அளவு கண்மூடித்தனமாக நீ ஷேഖை பின்பற்றினா தான் நீ அல்லாஹ் அடைய முடியாது. கண்மூடித்தனமான விரிகொண்ட காதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்மூடித்தனமாக என் ஷேഖை சொன்னது தான் ஹக்கு. அவங்க உண்மை தான் சொல்லுவாங்க. வணங்குங்களா? அப்படி அக்கீதா வைக்கணும் ஷேഖுங்க. எந்தளவு பெரியவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமையா, ஷேഖ் சொன்னால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பண்ணாங்க. ஜி சர்க்கார் செவ்வாய்க்கிழமை தான், நீ செவ்வாய்க்கிழமை தான். ஏப்பா இன்றைக்கி வியாழக்கிழமை, எனக்கு வெள்ளிக்கிழமை காலண்டரில் போட்டிருக்கான பார்த்தேன். காலண்டர் பொய்யா போட்டிருப்பான். எல்லா காலண்டரையும் பொய். என் ஷேഖ் சொன்னது தான் உண்மை. உலகத்தில் அத்தனை காலண்டரும், இப்போ ஃபோனும் பொய். என் ஷேഖ் சொன்னது தான் உண்மை. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும். எதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரி? அப்போ தான் அல்லாவை பற்றி உண்மை சொல்லுவாங்க ஷேഖ். ஒரு காலத்தில் மொத்த காலண்டரும் பொய்யும், மொத்த உலகம் நீ அவங்க சொன்னது பொய்யும், நீ அதை நம்புவ. அப்போ தான் நம்புவ. அந்த அளவு வரணும் உனக்கு. அல்லாவை எங்கேயோ வச்சு பேசிகிட்டு இருப்பான் அவன், அந்த அல்லாஹ் உன் கூட தான்ப்பா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதை உன் சிந்தனை ஏற்றுக்காது சீக்கிரமாக. ஏன்னா பிறவியிலேருந்து அல்லாவை எங்கேயோ வச்சு பார்த்து பேசி பழகி அதுலேயே ஊறி போச்சு உடம்பு. ஷேഖ் சொன்னால் மட்டுமா டக்குன்னு ஏற்றுக்குது? முரீதுகளே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? சரி, அப்படின்னு முதல்ல இல்முல ஏற்றுக்கணும். அது முதல்ல கவுலில் ஏற்றுக்கணும். சர்க்கார் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்புறம் இல்மு ஏற்றுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த உள்ளே இறங்கும். முஷாஹதாவில் வரும், ஷுஹூதில் வரும். அதுக்கு ரொம்ப நாளாயிரும். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவணும். நாடி நரம்புகளில் ஊடுருவணும். ஹக்கை என் கூட இருக்கிறாண்டு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு, அப்புறம் ஒவ்வொரு நாடி நரம்பும் சொல்லும் அல்லாஹ் என் கூட இருக்கிறதுன்னு சொல்லி. அதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். அதனால அல்லாஹ் கூனு மா சாதிகீன், ஷேഖுமார்களோடு போய் சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அதுக்கு பழகத்தான் விளங்கும் இல்லையா? சாதாரண தெருவில் போகக்கூடிய ஒரு முஸ்லீம் பிடிச்சி இழுத்துட்டுன்னு சொல்லு அல்லாஹ் எங்கே இருப்பான்? எல்லாம் எல்லா கூட நம்ம கூட இருக்கான் இல்லையா? எல்லாம் நம்ம கூட இருக்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது ஊடுருவணும்.
நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என் நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திடச் செய்தீரே. ஷாவுல் மொழா இல்லாமல் கைஃபித் இல்லாமல் இருக்குது. மொழா இங்கே வாங்க, நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம், பயான் முடிஞ்சவே புரிஞ்சுக்கலாம். அவங்க ஜூஸ் புளிகிறாங்க, வாங்க 2 பேர் கை கழிட்டு உட்காருங்க. நால்வர் சுமந்து போகக்கூடிய காலம் வர்றதுக்கு முன்னாடி என்னை நாயன் சுமக்கிறான் என்ற உணர்வை என் நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர வச்சுட்டாங்க. என் ஷேக் நாயன் என் உள்ளுக்குள்ள இறங்கிருச்சு. இப்ப நமக்கு ஆயாத்து ஹதீஸ்கள்லாம் உள்ளுக்குள்ள இறங்காம உட்காந்துருக்கு. வெளியே உள்ளுக்குள்ள இறங்குறது வேற, சும்மா நம்புறது வேற. இறங்குமே அல்ல நம்ம கூட இருக்கிற ஆய் சொல்லுங்க, ஓவமாக்கும் ஐனமா குந்தும். சரி, பண்டாட்டம் பண்ணிட்டு தான் இருப்பான். உட்காந்துட்டு தேவையில்லாத பார்த்துக்கிட்டு எல்லா அட்டகாசம் பண்ணுவோம். ஓவமாக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்தாலும் அல்லாஹ் ஒன்னோடு இருக்கிற நம்பரையா தான் நம்புறீங்க. நம்புற ஈமான் வந்துருச்சு, இன்னும் ஈகான் வரல, இதான் ஒன்று வரல. ஈமானுக்கு பின்னாடி நீ முடிஞ்சு போச்சு நினைக்கிற, ஈமானுக்கு பின்னாடி இதான்னு ஒன்று இருக்கு. அது என்னது? உன்னுடைய கல்பு வந்து அந்த ஈமானை அக்செப்ட் பண்ணுறது, அந்த கல்பில் வந்து அது உறுதியாகும். அது வந்துருக்கா? இதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தம்பி உங்கள் பேர் என்னம்மா? ஆஷிக். ஈமான் இதான் தஸ்தீக்கும் பில் கல்பு இக்ராரும் பில் லிசான். நீங்கள் எல்லாம் ஆலிம் சாக்கள், ஆனால் ஆலிம் சாபானில் பேசுவோம். தஸ்தீக்கும் பில் கல்பு இக்ராரும் பில் லிசானி. தஸ்தீக்குடைய ஷர்த்து மன்தீக்கில் எத்தனை சொல்லுங்கள்? என்ன? ஜி தசவுரில் முஸ்னது, தசவுர் முஸ்னது இலேஹி, தசவுரில் இஸ்னாது. 3 இருந்துச்சுன்னா போதும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பெரும்பாலான ஃபுகஹாக்கள், பெரும்பாலான மன்திகீன்கள், மானிகள் சொல்கிறாங்க 4வது ஒன்று இருக்குது. அது பேர் என்ன? இதான். இதான் ஒன்று இருக்குது. அப்போ தான் தஸ்தீக் வரும். எடுத்து பாருங்கள், நஃபாயிஸில் எடுத்து பார்க்கல நீங்கள். நஃபாயிஸு, முக்தசர் மானி, மன்திக்கு மானி, குத்துபி, நிறைய மசல குத்துபியை தூக்கிட்டாங்க. இதான் ஒன்று இருக்கு. 4 தஸ்தீக்குடைய ஷர்த்து என்ன? இப்போ தஸ்தீக்கும் பில் கல்பு, கல்பிலே உண்ட ஈமான் வர்றதுக்கு இக்ராரும் பில் லிசானி, தஸ்தீக்கும் பில் கல்பு, நாவால் மொழிவது, கல்பால் மெய்ப்பிப்பது. தஸ்தீக்குடைய ஷர்த்து 4. முஸ்னது, முஸ்னது இலேஹி, இஸ்னாது. இது மட்டும் பத்தாது. அல்லாஹ் ரப்பு, நான் மர்பூப், 2 பேருக்கு மத்திய நிஸ்பத் என்னங்க? ருபூபியத்து. நான் ஈமான் கொண்டேன். நான் அபுது, அல்லாஹ் மாபூத். நான் ஆபித், வணங்கக்கூடியவன். அல்லாஹ் மாபூத். 2 பேருக்கு மத்தியில் உள்ளது என்னங்க? இபாதத்து. முடிஞ்சு போச்சு. 3 இருந்தாலே நம்ம ஆபிதாக போயிட்டோம், அல்லாஹ்வுடைய அடிமையாக போயிட்டோம், நம்ம மூமின் ஆகிட்டோம். இல்லை, இது ஆண் உன் கல்புகளில் போய் அது இறங்கணும்ட்டான். உன் நாடி நரம்புகளில் போய் இறங்கணும், ஊடுருவணும். ஈமானுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது வந்தால் தான் நீ உண்மை மூமினாக ஆக முடியும். புரிஞ்சுங்களா? பொருந்திக் கொள்வது, அதை ஏற்றுக்கொள்வது, உள்ளம் அதை ஆமோதிப்பது, உள்ளத்தில் அது வந்து உள்ளம் அதற்கு உன் தலை சாய்ந்து விட்டது, உள்ளம் சாயணும். அதுக்கு முன்னாடி கல்பு சாயணும். இது ரொம்ப பேர் பேசுகிறதே கிடையாது, பாயிண்ட்டை எடுக்கிறதே பேச கிடையாது. தஸ்தீக்கும் பில் கல்போடு நிப்பாட்டிக்கிறாங்க. ஈமானியாத்தில் முக்கியமான செய்தி பாய், முழு குர்ஆன் ஹதீஸில் 100கணக்கான ஆதாரங்கள் நான் சொல்கிறேன். இதான் வந்தால் தான் ஈமான் காமில் ஆகுன்றது. விளங்குங்களா? வெறும் தஸ்தீக் மட்டும் பத்தாது, இதானும் தேவைன்ட்டாங்க. உள்ளில் ஊடுருவ வேண்டும். ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ் சொல்ல நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆயத்து, அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயத்து. ஒரு ஹதீஸு மன் ரலிய பில்லாஹியுடைய ஹதீஸ்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறந்துடுவேன்னு முன்னாடி போட்டு வச்சிட்டேன் உங்களுக்கு. நான் ஒரு செஞ்சுட்டு பொண்ணை போனால் திரும்ப நடுவு மறந்துடுது. நிறைய ஆயாத்தில் ஹதீஸுகளை தொகுத்து இதான் ஷர்த்து என்பதற்கு ஆதார ஹதீஸுகளை தொகுத்து நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்போ இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயத் சொல்கிறேன். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள், ரப்பி கால ரப்பி கைஃப துஹியில் மௌத்தா, யா அல்லாஹ் எப்படி நீ சிருஷ்டிகளை ஹயாத்தாக்குகிறாய் மௌத்தா போயிட்டுன்னு கேட்டாங்க இல்லையா. இப்போ அல்லாஹ் என்ன கேட்டான், கால அவலம் தூமின், நீங்கள் ஈமான் கொள்ளல, அல்லாஹ் மேலே ஈமான் இல்லையா அப்படின்னு கேட்டான். யார் கேட்டா? அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நாம் மௌத்தா பண்ண பின்பு மீண்டும் உயிர் கொடுத்து எடுப்போனா இல்லையா பாய்? மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்போனா இல்லையா? அது யாரெல்லாம் ஈமான் கொள்கிறோம்? எல்லாரும் ஈமான் கொள்கிறோம். ஈமான் கொள்கிறோமா இல்லையா? அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டோங்களா? ஈமான் கொண்டோமா? ஏற்றுக்கொண்டோமா? ஈமான் இருக்கு. அப்போ நாமளே ஈமான் நம்மளே நம்புகிறோம். அப்படிங்கும்போது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி கலீல் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? இப்போ அதோடு அல்லாஹ் விட்டுற வேண்டியது, ஈமான் கொண்டீங்களா, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் கேட்குறான் பாருங்க, கால அவலம் தூமின், நான் இவற்றையெல்லாம் மீண்டும் எழுப்புவேன் என்று ஈமான் கொள்ளவில்லையா? கால பலா ரப்பே, நான் ஏன் எப்படி இது மாதிரி ஈமான் கொள்ளாமல் இருப்பேன், நீங்கள் சொன்னி கட்டாயம் ஈமான் கொள்ள. அப்படியே கேட்டீங்க, எனக்கு காட்டு அல்லா ரப்பி அரிணி, என் கண்ணால் காட்டு ரப்பே, சுஹூதுல வரணும். வலாக்கின் லி யத்மஇன்ன கல்வி, என் உள்ளத்தில் அது அமைதியை உண்டாக்குவதற்காக வேண்டி, என் உள்ளம் அதை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் உள்ளம் நிறைவடைய வேண்டும். அதைத்தான் இதான்னு சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் ஈமான் இருக்கு, இதான் வந்துச்சா? உன் உள்ளம் அந்த ஈமானை கபூல் செய்து கொண்டதா? அல்லாஹ் இலாஹ்னு சொல்ற மாதிரி தான் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் ஏத்துனோமா இல்லையா? தஸ்தீக் வந்துருச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ், அகில உலகத்துள்ள அனைத்து சிருஷ்டிகளும் என் இலாஹ் அல்லாஹ் தவிர யாருமே இல்லை, அல்லாஹ் தான் இலாஹ் என்பதை உன் உள்ளம் கபூல் செய்து கொண்டதா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை உன் கல்பு ஏற்றுக்கொண்டதா? கல்பு நிறைவடைந்ததா? சாந்தி அடைந்ததா? லா இலாஹ இல்லல்லாஹ் சாந்தி அடைஞ்சுன்னா எது ஒன் முன்னாடி வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கல்பு நிறைவடைஞ்சிடணும். 1000 பேர் உன்னை வெட்டுறதுக்கான கிளம்பி இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர எவனும் நாஃபியும் இல்லை, அல்லாஹ் தவிர எவன் லாரும் இல்லை. கல்பு அப்படியே 100க்கு 100 நிறைவடைந்து விட வேண்டும். விளைஞ்ச போய் ரெடியாகுமா? ஒரு பூரா வீட்டுக்குள்ளே புந்துச்சு, பூரா அடிச்சுட்டா மனசு நிறைவடைந்து கல்பு தாக்கி எதுவுமே இன்னும் கல்வி கல்பு நிம்மதி அடைஞ்சிருது. அடிக்கலை எங்கேயோ பாய்க்குள்ளே புந்துச்சு, நைட்டு பூரா தூங்க மாட்டான். அது எங்கேயோ இங்கே புந்துச்சா, பீரோ கடையில் புந்துச்சா, சரி நிம்மதியாக படு, அது எங்கே வந்துட போங்க. இங்கே வேறு பூரம் ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே புந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அலாவுதீன் மௌலாவுடைய ரூமுக்குள்ளார தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. சரி காலையில் பார்த்துலாம் படுத்துருவீங்களா? என்ன பை, நல்ல பாம்பு தான் அது. மேலே வந்து இந்த ரவுண்ட்லாம் இருந்துச்சு, ஆனால் பெருசுலாம் இவ்வளோ பெருசு தான், ரொம்ப நீளமாக மொத்தமாலாம் கிடையாது. அலாவுதீன் மௌலாவுடைய அவங்க கடைக்குள்ளே பூந்து ரூமுக்குள்ளே பூந்துருச்சு. அவங்க கடையும் வீடு சேர்ந்து தான் இருக்குது. செருப்பு கூட வச்சுருக்குறாங்க. அது செருப்பு டப்பாவில் எல்லா டப்பாலும் உள்ளே உட்காந்துருச்சு. டப்பாவில் தானே இருக்க போகுது, அதை அடிக்கிறதுக்கும் செருப்பு தேட வேண்டியது. எங்கே தான் செருப்பாக கிடக்குது செருப்பு கடை. காலையில் அடிச்சுக்குவோம், படுத்துவோம், தூங்குவீங்களா? பெரிய பூட்டிட்டு அரவாக்குறிச்சி போயிடுவா. அம்பே வேணாயா வச்சுங்களா? எதுக்கு அம்பு? யாராவது அந்த பாம்பை நான் அடிச்சுட்டேன், நீங்கள் நிம்மதியாக படுக்கலாம், கண்ணில் காட்டுறது தான் யாக்கையில் எத்துமைன்னு கல்வி. அந்த பாம்பை என் கண்ணில் காட்டு, அப்போ தான் நான் நம்பி நிம்மதியாக படுப்பேன். படுப்பானா? மறுநாள் வந்தார், கடையில் பாம்பு கிடைக்கல. கடையில் வியாபாரம் என்ன பண்ணும்போது பார்த்துக்கலாம், ஆனால் நைட்டு படுக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க பண்ண? பாம்பு கிடையாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருக்கு நமக்கு இன்றைக்கி? அல்லாஹ் தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை. நன்மை தருபவனும் அல்லாஹ் தவிர யாரும் இலாஹ் இல்லை, தீமை தருபவனும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று பாடம் சொல்கிறோம். ஜி இங்கே பாம்பு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, தைரியமாக படுங்களேன்னு சொன்னால் நன்மை செய்யாது தீமை செய்யாது லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் வாசனம் கொட்டிக்கிட்டு பிடிச்சினா
அப்பாவி இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது என்ன அர்த்தம்? நம்ம கல்வி வரல பாருங்க, தும்மையிலான்னு வரல பாருங்க. ஹவுசுனா இந்த பாடம் நடத்திட்டே இருந்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் நடத்திட்டே இருந்தாங்க ஹவுஸ்ல. இந்த மாதிரிலாம் தார்சில் இல்லை, ஓடு வீடு ஓடு குரிசை கூரை தானே, மேலேருந்து ஒரு நல்ல பாம்பு விஷப்பாம்பு அப்படியே மேலே விழுந்துருச்சு. எஜமா கழுத்தில் விழுந்துருச்சு. என் துண்டை போட்ட மாதிரி எஜமா துண்டத்துக்கு மேலே போட்டா ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. அப்படி பேசிகிட்டே இருக்காங்க, எல்லாம் நடுங்குது, எல்லாம் சபையே கிட்ட வரோம். தாலீம் கேளுங்க, கவனம் இங்கே அப்படின்ட்டா. தூக்க வர்றாங்க சில பேர், பார்த்துக்கிறோம் விட்டுங்க. எஜமா கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் தாலீம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது அப்படியே இறங்கி முன்னாடி வந்தது, மேலே சுற்றுது, பின்னாடி போகுது, ஒரு ரவுண்ட் அடிக்குது, எஜமா முன்னாடி இப்படி ஆடுது. அது கண்டுக்கவே இல்லை எஜமா. கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக இறங்கி அப்படியே வெளியே போயிடுச்சு. எஜமா சலனமே இல்லை பாருங்க. ஏன்னா அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால சொல்லல, அதுதான் அசல் விளக்கிட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள பதிஞ்சிருச்சு. அது இதுக்கு பேர் தான் இதான். கலிமா வந்து கல்புக்குள்ள இடம் பிடிச்சிடணும், நாடி நரம்புக்குள்ள ஊடுருவணும். கலிமா சும்மா வாயால சொன்ன கலிமா அது பேர். அல்லாஹ் தான் நன்மை செய்பவன், அல்லாஹ் தான் தீமை செய்பவன். லா நாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா, லா தார்ர ஃபில் உஜூதி இல்லல்லான்னு உள்ளுக்குள்ள பதிஞ்சிருச்சுன்னா, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும். சஹாபாக்கள்கிட்ட வந்து சில மக்கள் சொன்னாங்க, என்ன கொஞ்சம் பேர் 200-250 பேர் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்குறீங்க, அங்கே எவ்வளோ பேர் திரும்ப ரெடியாக இருக்கிறாங்க உங்களை அடிக்கிறதுக்கு? 4000-5000 பேர் ரெடி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் கடுமையான ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வைத்திருக்கிறார்கள். பயப்படுங்கள், நடுங்குங்கள், இன்னும் பயப்படாம உட்காந்துருக்கீங்க என்று சிலர் வந்து சொன்னார். இந்த நாசக்கது ஜமாவுலக்கும் ஃபஹ்ஷவுஹும், ரொம்ப பயப்படுங்க. ஃபஸாதஹும் ஈமானா, என்ன அதிசயம் இது! ஈமான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி விட்டது. சஹாபாக்களுக்கு முன்பை விட அல்லாஹ்வுடைய காதல் அதிகமாயிடுச்சு, ரசூலுடைய காதல் அதிகமாயிடுச்சு முன்பை விட. ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அந்த அல்லாஹ் பொறுப்பேற்பவர்கள் மிகச் சிறந்தவர். அப்படிதான் ஆயிடுது. வகாலு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அட வா 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 வா, இதுக்கு தான் கலிமா உள்ள போயிருச்சு. ரெடியா இருக்கிறாங்க இப்போ அடிக்கிறதுக்கு. பயப்படுப்பா, பயப்படுவா. எல்லாம் சூரத் தான் பை. சவுத்தில் வரையப்பட்ட சித்திரங்களை பார்த்து நானே பயப்பட வேண்டும். உன் ரூமுக்குள் பாம்பு நுழைந்து உன் பல்லவானில் தலையை வைத்து உன்னை கொட்டுவதற்கு ரெடியாக காத்து கொண்டிருக்கிற தலையை தூக்கி வைத்துக்கொண்டு நீ பயப்படு அப்படின்னு அவன் சொல்லி ஒருத்தர் வந்து உன்ட்ட சொல்கிறான்னு வச்சுங்களேன், அவன் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீ இருக்க மாட்டாங்க. பஸ் ஏறி போயிருப்பான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு. நேரம் ஆரம்பிக்கும் போது ஓடிருப்பான், பயப்படு அவங்க பயப்படுன்னு சொல்லி. போப்பா நீ வேற என்ன சஹாபாக்கள். ஏன்னா அந்த கலிமா மட்டும் நம்ம வாயால் எந்த கலிமாவை சொல்கிறோமோ அந்த கலிமா அவங்க நாடி நரம்புகளில் ஊடுருவிருச்சு. இதுக்கு பேர் தான் இதான் என்று சொல்லுவாங்க மானியுடைய பாஷையில். தண்ணி கொடுங்க, ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது. ஆச்சுங்களா? நமக்கு ஏன் இதான் வரல? இதானுக்கு என்ன ஷர்த்து? நம்ம கல்பில் கலிமா ஊடுருவதுக்கு என்ன ஷர்த்து? நம்ம கல்வா ஏன் இல்மோட நிற்கிது? ஏன் உள்ளுக்குள்ளே ஊடுருவலைன்னா, கலிமா உள்ளுக்குள்ளே ஊடுருவதற்கு ஷர்த்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். முதல்ல கௌல லா இலாஹ இல்லல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. ரெண்டாவது இல்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். மூணாவது ரூயத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்க்கறது, கலிமாவை பார்க்கணும், அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்கிறத பார்க்கணும். பார்க்க 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 உன் கலிமா உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 100 ஆயிரும், ஊடுருவிடும் கலிமா. விளைஞ்சவை நாடி நரம்புகளில் ஊடுருவிடும். விளைஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ் பார்க்கணும்.
அலம் தர நீங்கள் பார்க்கலையா? அலம் தர கைஃப லரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபா, கலிமா தய்யிபாவுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதாரணம் காட்டுகிறான், நீங்கள் பார்க்கவில்லையா? ருயத்தே லா இலாஹ இல்லா, கலிமாவை பார்க்குதல். தீது கலிமா கோ, கலிமா தான், கலிமா பீன், கலிமா ஷோ. பீன்னா பார்க்குறது, कलिमावे पार्कदल देखना, कलिमा बोलना, कलिमा को जानना, कलिमा को देखना, कलिमा हो जाना, बन जाना. அது வந்து ஃபார்சி, இது வந்து உருது. தமிழில் கலிமாவை சொல், கலிமாவை அறிந்து கொள், கலிமாவை பார்த்துக்கொள், கலிமாவாகவே ஆகிவிடு. இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் சொல்லுங்கள், எப்படி சொல்லணும்? டெல் கலிமா. அப்புறம் ஸ்டடி அறிந்து கொள், நோ கலிமா. அடுத்தது சி த கலிமா. அப்புறம் பி த கலிமா. கலிமாவாக நீ ஆயிரு, நீயே கலிமாவாயிரு. எப்படி கலிமாவாகவே ஆகிறது? முதல்ல கலிமா பார்க்கறது கற்றுக்குவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கலிமாவாக ஆகிறது என்னன்னு கற்றுக்குவோம். அப்போது ஈமான் நீங்கள் கொல்லவில்லையா என்று கேட்டார்கள். யார் கேட்டது? அல்லாஹ் கேட்டான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈமான் கொல்லலையா? அலு பலா ரொம்பவே பரிபூர்ணமான ஈமான். பரிபூர்ணமான ஈமான்னா 50%. 100க்கு 100 முழுமையான ஈமான் வந்துருச்சு. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வலாக்கின் யத்மஇன்ன கல்பி, என் கல்பிலே அந்த ஈமான் அமைதியாக்க வேண்டும், கல்பு நிம்மதி பெற வேண்டும், அதுக்காக வேண்டி. வலாக்கின் யத்மஇன்ன கல்பி. அப்படியா? அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணால் பார்த்தா தான் யகீனு தாம் வரும். கண்ணால் பார்க்கணும். லத்தரஉன்னல் ஜஹீம சும்ம லத்தரஉன்னஹா ஐனல் யகீன். நேருக்கு நேர் நரகத்தை பார்த்ததும் ஐனுல் யகீன் ஆகும். வெறும் இல்முல் யகீனாக இருக்குது. இல்முல் யகீன் ஐனுல் யகீனாக வரணும்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். லத்தரஉன்னல் ஜஹீம் சும்ம லத்தரஉன்னஹா ஐனல் யகீன். அதில் போய் ஐனுல் யகீனாக வரும். இல்முல் யகீன் அல்லாஹ் சொன்ன இடத்துல எங்கே சொல்கிறான்? ஆயத்து கல்லா லவ் தஅலமூன இல்முல் யகீன், இல்ம் அறிந்து வரக்கூடிய யகீன் கலிமாவை. அடுத்து அல்லாஹ் தஆலா ஐனுல் யகீன் சொல்கிறான். இன்ன ஹாதா லஹுவல் ஹக்குல் யகீன். ஹக்குல் யகீன் தான் பானா. இல்முல் யகீன் ஜான்னா, அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இதில் எங்கள் குர்ஆனில் வராமல் சூஃபியாக்கள் வாயில் வந்து அடிக்கிறாங்க. இல்முல் யகீன் ஜான்னா, ஐனுல் யகீன் எல்லாம் சொல்கிறேன், அது தேக்குனா பார்க்குதல். ஹக்குல் யகீன் சொல்கிறது அது கலிமாவாக ஆகிவிடுவது. இன்னஹாதா லஹுல் ஹக்குல் யகீன். ஹக்குல் யகீன்னா அந்த கலிமாவிலே தன்னை புகுத்தி கொள்வது, கலிமா உன்னுள் புகுந்து கொள்வது. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட 4 பறவைகளை பிடிச்சிட்டு வாங்க. என்னென்ன பறவை சொன்ன பை? என்ன சொல்லுங்க பை? மயில், புறா, சேவல், கவ்வா, கபூத்தர், மோர், முருகு. கவ்வானா காக்கா, கபூத்தர்னா புறா, மோர்னா மயில், முருகுனா சேவல். 4 ஜி அறிஞ்சுங்களா? இந்த 4ஐயும் பிடிக்க சொன்னோம், பிடிச்சாங்க, அறுத்தாங்க. சும்ம ஜஅல் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸா, தலையை மட்டும் 4ஐயும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இந்த 4ஐயும் வந்து கைமா போட்டாங்க. உடம்பு அப்படியே போட்டு 4 கைமா போட்டு சட்டியில் விட்டு பிசைஞ்சாச்சு. 4ஐயும் 4 மலைகளுக்கு மேலே வச்சாச்சு. கீழே காக்கா தலையை எடுத்துக்கிட்டு காக்கா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. 4 மலையிலையும் அதனுடைய பீஸ் இருக்குது. எல்லா பீஸும் ஒன்றா சேர்ந்து வந்து காக்காவாகி தலையே இல்லாமல் பறந்து வந்து கழுத்தில் அப்படியே கழுத்தோட ஜாயின் பண்ணி 2 திருப்பு அப்படி பறந்து கா 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 பறந்து பேரஞ்சுங்களா. கோழி, சேவல் எல்லாம் கூப்பிட சொன்னோம். சும்மதுஉன்ன தீனக சாரியா வா. அங்கே கொஞ்சம் 4 மலையிலேருந்து ஒவ்வொரு ஜுசு எப்படிங்க வந்துச்சு?
வந்து நானும் ஒன்றா சேர்ந்து சேவலாகி தலையே இல்லாமல் பறந்து வருது. வந்து இவங்க தலையை கையில் வச்சுருக்குறாங்க. அப்படி வந்து அப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி திருப்பி அப்படி திருப்பி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கோன்னு பறந்து போயிடுச்சு. அது இப்படி நானும் சேவல் மயில் பூரா போயிடுச்சு. இப்போ கண்ணால் பார்த்துட்டாங்கல்ல, பார்க்காத வரைக்கும் நிம்மதி அடையாது. இப்போ விளங்கிடுச்சு பேர் எப்படி நீ வந்து கைஃபியத் விளங்கிடுச்சு. எனக்கு மூத்தா போனவங்களை எப்படி ஹயாத்தாக்குவாங்கிறது அது என் மனசில் இத்துமைனான் ஏற்பட்டு போச்சு. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இத்துமைனான் வரணும்னு சொன்னால் கலிமாவை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். கண்ணால் பார்த்துட்டாங்க, இத்துமையில வந்துருச்சுட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணால் பார்க்காத வரை லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம இல்முல் யகீனா இருக்கிற வரையிலேயும் கலிமா நம்ம உள்ளுக்குள்ளே ஊடுருவாது, நாடி நரம்புகளில் ஊடுருவாது. நாடி நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. அப்படி உணர முடியுமா? உணர முடியும். உன் நாடி நரம்புகள் உணரும். மௌலாவை உன் கல்பு அப்படியே 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளும். மௌலாவை கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் அல்லாட்ட ரப்பே ரப்பே ஆயிட்டு சொல்லிட்டுனா. இப்போ ஹதீஸுக்கு வாங்க. பெருமானார் சொன்னாங்க, மன் ரலிய பில்லாஹி ரப்பா, அல்லாவே ரப்பாக எவன் திருப்திப்பட்டு கொண்டானோ, அல்லாவே ரப்பாக சொன்னவன் துனியாவில் எல்லாரும் சொல்கிறான். ரப்பே அல்லா ரப்பே எல்லாம் சொல்லுவான். அல்லாவே ரப் என்று சொன்னவர்கள் தான் உலகில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் சொன்னாங்கல்ல பை. ஆனால் எதுவரை அல்லாவே ரப்பு என்று உன் மனதால் நீ திருப்திப்பட்டு கொள்ளவில்லையோ, உன் கல்பில் அதை நீ உணர்ந்து கொள்ளவில்லையோ, அதை அனுபவிக்கவில்லையோ, ரப்பு அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை நீ அனுபவிக்கவில்லையோ, ஈமானுடைய டேஸ்ட் உனக்கு தெரியாதுன்ட்டாங்க. ஜாக துஅமல் ஈமான், ஈமானின் சுவையை அவன்தான் பெறுவான். மன் ரலிய பில்லாஹி ரப்பா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை ரப்பாக உணர்வில் கொண்டு வந்துடணும். நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். மன் கால பில்லாஹி ரப்பா இல்லை, அல்லாஹ்வை ரப்பாக சொன்னவன் அல்ல. பாருங்க, அல்லாஹ்வை ரப்பாக சொன்னால் என்ன ஆயிடுறான்? மூமின் ஆயிடுறான். அந்த ஈமான் என்ன செய்யும்? அவருக்கு துன்யாவிலையும் பலன் கொடுக்கும், ஆখিরাতেயும் சொர்க்கம் போயிடுவார். முடிஞ்சு போச்சு. ஆனால் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டாரு வச்சுங்களேன், அந்த ஈமான் இங்கேயே டேஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால பெருமாள் மஸாக்க ஹதீஸ் பை ஜாக துஅமல் ஈமான், ஈமானுடைய சுவையை அவர்தான் பெறுவார். யாரு? மன் ரலிய பில்லாஹி ரப்பா, ذاق طعم الإيمان من رضي بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم رسولا ونبيا. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னதா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. மன் ரலிய, ரலிய வேற, கால வேற, சதக வேற. அல்லாஹ் ரப்புன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறீங்க. அல்லாஹ்வை ரப் என்று பொருந்தி கொண்டாயா? அல்லாஹ் ரப்புன்னு சொன்ன பொருந்திக்கிட்டா உன் கண்ணில் ருபூபியத்து ஒளிப்பட ஆரம்பிச்சோம். உன் கண் நூறாயிரும், ஒளிமயமாயிரும். ஏன்? அல்லாஹ் நூர், காயினாத் துல்மத், உஜூது நூர் பை. உஜூது என்ன? அதம் என்ன? ஜுல்மத். ஹரக் ஜுல்மத் கதா கா खुद ஜிலால்லாஹி அல்லாஹ். இந்த ஜுல்மத்தை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா. நாமெல்லாம் இருளில் இருந்தோம் பை. போய் ரூம் லைட் ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு கருகும்னு இருட்டு, என்ன நடக்குன்னு தெரியல. ரூமுக்குள்ள கை விட்டா கையே தெரியல, அந்த அளவு இருட்டா இருக்கு. கையை விட்டா நான் எதுக்கு தெரிஞ்சு சொல்ல ஆயத்தை, அது ஒரு ஆயத்து. அது ஜி இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா. கையை நீட்டுனா அந்த கையே தெரியாது. அப்படிப்பட்ட ஸுல்மத், இருள். அந்த இருளில் இருந்து இல்லடா ஆளு காணவே காணாம் அப்படின்னு நம்ம இழுத்து கொண்டது ஆப்பாவா அம்மாவா? ஸுல்மத் எதுங்க? இருள், அதம் ஸுல்மத். அந்த ஸுல்மத்தில் புரண்டு கொண்டிருந்தோம். அதம்ல அல்லாஹ்வுடைய வெறும் இல்முல அதமாக இல்லாமல் இருந்தோம். நம்மளுடைய அந்த இருட்டில் கையை விட்டு வெளியே கொண்டு நிப்பாட்டினா மௌலா ஜலஷா இருந்தாங்க. அதம் மேரி பஸ்தி மை
होकर नहीं थी आदम मेरी बस्ती में होकर नहीं से वो है ने दिखाया मुझे அந்த இல்லாமையில் இருந்து இந்த உஜூதிலே என்னை அவன் தான் கொண்டு வந்தான் சுப்ஹானல்லாஹ் உஜூத் ஹக் தான் இழுத்துட்டு வந்துச்சு என்னைய சுப்ஹானல்லாஹ் இவன் வந்து உட்காந்து என்னை நான் பார்க்கிறேன் என்னை முழு காயினாத் என்னை பார்க்குது சுப்ஹானல்லாஹ் என்னை என் தந்தை பார்த்தார்கள் தாய் பார்த்தார்கள் மனைவி பார்த்தார்கள் பிள்ளைகள் பார்த்தார்கள் இந்த ஊர் பார்த்தது எல்லாம் என்னை பார்த்தது இல்மில் இருந்த வரைக்கும் யாரும் பார்த்தார்களா யாரும் பார்க்கல உஜூத் ஹக் தான் என்னை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து காமிச்சிச்சு இல்மில் கையை போட்டு தூக்கிட்டு வந்தா யாரும் அல்லா தஆலா தூக்கிட்டு வந்தாங்க आदम मेरी बस्ती में होकर नहीं थी बोलो भाई मेरी बस्ती में होकर आदम என் சொந்த ஊர் நான் நிச்சயமாக இருக்கவே இல்லை உண்டாயிருக்கவே இல்லை आदम मेरी बस्ती में होकर नहीं थी नहीं से वो है ने दिखाया मुझे இல்லாமல் இருந்த என்னை அந்த ஹை இருக்கானே அந்த இருந்தவன் அவன் தான் கொண்டு வந்து காமிச்சான் எங்க இருந்து வந்து இப்ப நான் அதம் என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் மை ஆயி சஹேலி அதம் கி நகர் से மை ஆயி சஹேலி आदम मेरी மை ஆயி சஹேலி आदम की नगर से आदम என்ற ஊர் நகர்னா ஊர் சஹேல் அன்பு தோழியே மயாயி சஹேலி आदम की नगर से वजूद हकीकी ने लाया मुझे वजूद हकीकी ने लाया मुझे वजूद हकीकी தான் கொண்டு வந்துச்சு वाह 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 எங்க நான் இருந்தேன் मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली मेरा मुझ में कुछ भी नहीं है सहेली नहीं से वही सर से पा तक சவாரா முஜே என்னில் என்னுடையது என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவன் தான் அலங்காரம் செய்து விட்டான் என்னை என் கண்ணை கொண்டு அலங்காரம் செய்தான் காதை கொண்டு அலங்காரம் செய்தான் ஒன்று ஒன்றா கொடுத்து 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 என் அலங்காரம் செஞ்சான் அவன் தான் இல்லாத என்னை அப்போ உஜூத் என்னங்க நூர் அதம் என்னங்க ظلمت هو الذي اخرجكم من الظلمات الى النور ظلمத்திலிருந்து அதமிலிருந்து உஜூதில் அவன் தான் அவங்களை கொண்டு வந்தான் சுப்ஹானல்லாஹ் அவன் தான் வெளியாகி கொண்டு வந்தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் நூர் நாம இப்ப உஜூதை மறந்துட்டு என் கண்ணு என்னதுன்னு விளங்கிட்டோம் ஷிர்க் என்ன பை என் காது என்னதுங்கறோம் ஷிர்க் என் நாக்கு என்னதுங்கறோம் ஷிர்க் விளஞ்சையிலே பை என் கை என்னதுங்கிறோம் ஷிர்க்கு என் மூளை என்னதுங்கிறோம் ஷிர்க்கு ஷிர்கா இல்லையா எல்லாம் ஷிர்க் என் கை என்னதுங்கிறோம் கால் என்னதுங்கிறோம் எல்லாம் கொல்லுவும் ஷிர்க் தெரிஞ்சுங்களா இப்போ என்ன செய்யணும் என் கண் சுயமா இல்லை என் கண் அதம் என் கண்ணிலே காட்சியளிப்பவன் யாரும் இல்லை அப்படின்னா கண்ணு நூறாயிரும் சுப்ஹானல்லாஹ் என் காது செவிடு என் காதில் ஹக்குடைய உஜூது கொண்டு தான் என் காது காட்சியளிக்குது ஹக்குடைய உஜூதில் இருக்கக்கூடிய சிஃபத்தாகிய சமாஅத் என் காதில் பிரதிபலிக்க வச்சா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்போ காது நூறாயிருச்சு சுப்ஹானல்லாஹ் பெருமானா சான் துவா செய்கிறாங்க அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா அர்த்தம் தெரியாமல் துவா வைத்துக்கிறோம் யா அல்லாஹ் என் கல்பை நூறாக்கி ரப்பே ஃபீ லிசானி நூரா துவா எடுங்க இது கிதாபில் இருந்துச்சு பாய் இந்த கிதாபில் முக்தது இது இருக்கா எடுத்துவாங்க வஜஅல் ஃபீ கல்பி நூரா என் கல்பிலே நூறாக்குவாயாக பசரி நூரா என் பார்வையை நூறாக்குவாயாக ஒஃபி எதி நூரா என் கைகளை நூறாக்குவாயாக ஜி
பசரி நூரா, என் பார்வையை ஒளிமயமாக ஆக்குவாயாக. எனவே கல்வை ஒளிமயமாக்குறது பிரகாசமாக்குறது. பார்வை ஒளிமயமாக்குறதுன்னு சொன்னால் சில பேர் ரொம்ப டல்லாக இருக்குது, கொஞ்சம் டிம்மாக தெரியுது, கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்குவாயாக. சரி, அது சரி தான். ஓ சமய நூறா, என் காதை நூறாக்குவாயாகன்னா அங்கே லைட்டு போட முடியும்? காதில் போய் கண்ணாவது பவர்ஃபுல்லாக ஆக்குவாயாக அர்த்தம் வச்சா காதில் லைட்டாங்க போட முடியும்? என்ன அர்த்தம் இது? நான் என் காது சமாதி என்னதுன்னு நினச்சிட்டு இருக்கிற ரப்பே, உல்மத்தில் இருக்கிறேன், ஷிர்கில் இருக்கிறேன். என் சமாதி என்னது இல்லைன்னு ஆக்கிரு, என்னவாயிரும்? நீ வந்துடுவ. நூறு யார்? அல்லாஹ். நூறு யாருங்க? அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர். அல்லாஹ் யார்? வானம் பூமியுடைய நூர். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் மஜஅல் ஃபீ கல்பி நூரா, என் கல்பில் நீ வந்துருன்னு அர்த்தம். என் கல்பில் நீ வந்துரு. சுபானில் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க, இல்லை தூங்குறாங்க. நீ சுபான்லன்னு கைஃபீஸில் கத்தனைன்னு வச்சுங்க, அங்கே எல்லாம் பக்கத்தில் எந்திரிச்சு விளையாண்டுருவாங்க. அறிஞ்சுங்களா? அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் கல்பை நூறாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த சுபானல்லாஹ் ஒன்று பேரை கேட்க சந்தோஷமாக இருக்குது, இது சத்தமாக சொல்கிறதுக்காண்டி எங்களுக்கு பெரிய ஒரு மனசாக கொடுப்பாயாக. அது வெறும் எங்களுக்கான ஜாலியாக தூங்குறது கேட்கல, இல்லை கொஞ்சம் சத்தமாக சுபானல்லாஹ் சொல்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் மனசு விட்டு கத்தணும் சுபானல்லாண்டு, வெறி பிடிச்சி கத்தணும் அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. டி எதிரொலிக்கிற மாதிரி கத்தணும் அல்லாஹ் அக்பர்னு. எந்த பயனும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ சுற்றி எல்லாம் வேற ஆளுங்களாக இருக்காங்க. அதனால் நாம் சத்தம் போட்டால் அதனால் அடிச்சு விட்டு தடி கிடிச்சுட்டு இருந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த மாதிரி கேட்பான் இல்லாட்ட என்ன கற்றுனாலும் சேர்ந்து எதிரொலிக்கணும் பக்கத்தில் எல்லாம் மலைகள்லாம். அந்த மாதிரி எங்களுக்கு மதரசா கூட இல்லை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரம்ஜானில். கத்தணும், எரி பிடிச்சி கத்தணும். இதான் ஒரு ஆசை இருக்குது எனக்கு. எரி பிடிச்சி போய் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். எனவே இப்போ என்னதான் வெறியா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும். அல்லாஹு அக்பர் மெதுவாக சொல்லணும். அல்லாஹு அக்பர் சொல்ல முடியல. அந்த வெறிய என்ன செய்யணும் போய் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அடக்கிட்டு அல்லாஹு அக்பர் அது சத்தமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக இருக்கும். வேகமாக சொல்ல முடியல போய் சுற்றி எல்லாம் வீடுங்கெல்லாம். அதனால அப்படி இருக்கு. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என் கல்பை நூறாக்கி. என் கல்பில் நீ வந்துரு அல்லான்னு அர்த்தம். என் கல்பில் இருக்கு மற்ற எல்லாமே சுல்மத்து. ஜி மாசிவல்லா எல்லாம் என்னங்க? மாசிவல்லா சுல்மத். நீ தான் நூறு. நீ வந்துரு. அரைஞ்சிங்களா? அதம் சுல்மத். அதம் எடுத்துரு என் கல்பு. நீ வந்துரு என் கல்புக்குள்ள. ஹக்கு தான். ஹக்கு தாலா நூர். பாத்தில் ஹக்கு எதுன்னா பாத்தில். பாத்தில் அனைத்துமே என்னங்க? சுல்மத். அலா குல்லு ஷையின் மா ஹலல்லாஹு பாத்தில். அல்லாஹ் அல்லாது எல்லாமே என்னங்க? பாத்தில், எல்லாமே சுல்மத். அல்லாஹும்ம ஜஅல். இந்த துவா எப்பயும் ஓதுங்க பை. இந்த துவா பெருமானம் எப்போ ஓதுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபஜ்ர்ல. பெருமானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலுக்கு போனால் வீட்டிலேருந்து கிளம்பி மஸ்ஜிதுக்கு போகிறதுக்கு துவா ஓதிடுவாங்க டெய்லி. அப்போ என்ன பெருமானோட ஆசை இருந்திருக்கும். நாம் அப்போ எத்தனை வாட்டி ஓதியிருப்பாங்க. சில துவாக்களை பெருமானை எப்போயாவது ஓதிய துவாக்கள் ஒன்று இருக்கும், எப்போவுமே ஓதிய துவாக்கள்னு சிலது இருக்கும். அதனுடைய அர்த்தங்களை பார்த்தா ரொம்ப கைஃபித்தாக இருக்கும். ஆனால் எப்போவுமே ஓதியிருக்காங்க. எப்போயாவது ஓதிய துவான்னு சிலது இருக்குது பற்றியா? சில துவாக்கெல்லாம் எப்போயாவது ஒருக்க ஓதியிருப்பாங்க. எப்போவுமே ஓதுன துவான்னு சிலது இருக்குது, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது எப்போவுமே ஓதுங்க. விளைஞ்சுங்களா? அதில் ஒரு துவா இந்த துவா. என்ன துவா? பெருமாள் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிவாசலை நோக்கி செல்லுகிற பொழுது இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளே இந்த துவா ஓதிடுவோம். யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா. அப்படின்னு அர்த்தம் என்ன? என் கல்பிலே நீ வந்துரு அல்லாஹ். ஒஃபி பசரி நூரா, என் பார்வையில் நீ வந்து விடு ரப்பே. நான் பார்த்தா உன்னை தான் பார்க்கணும், உன்னை கொண்டு தான் பார்க்கணும். ரஅய்து ரப்பி பி ரப்பி.
சுப்ஹானல்லாஹ். வஃபி சம்இ நூரா, என் காதிலே நீ வந்துரு அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். என் காது உன்னை கொண்டு தான் கேட்க வேண்டும். வபி யஸ்மஉ, என்னை கொண்டு தான் அவன் கேட்பான். ஏன் குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பி, அவன் கேட்கும் காதாக நான் மாறிவிட்டேன், என்னை கொண்டு தான் அவன் கேட்பான். வர வா வா என்ன வர என்பது அது பாய். இதாவே களிமா ஊடுருவுறது. அப்புறம் கண்ணில் ஊடுருவி, காதில் ஊடுருவி, கல்பில் ஊடுருவிச்சா அப்புறம் பாருங்க யா அல்லாஹ் வாணி எமீனி நூறு, அப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தா நீ தான் தெரியும். என் வலது புறம் எல்லாம் 100 ஆக்கி விடு. உன்னை தவிர இன்னொன்னு பார்க்கக்கூடாது. 100 யாருங்க? 100 யாருடைய பேரு? அல்லாஹு எல்லாரும் இந்த வானபூமி 100. வலது பக்கம் பார்த்தாலும் நீ தான் இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஷிமாலி நூரா, இடது பக்கம் பார்த்தாலும் நீ தான் இருக்கணும். என் இடதுபுறத்தை 100 ஆக்கி விடு. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஒமின் ஹல்ஃபி நூரா, என் பின்னும் நீயே, ஒமின் அமாமி நூரா, என் முன்னும் நீயா இருக்க வேண்டும். வஜால் மின் ஃபௌகி நூரா, அன் மேலே பார்த்தாலும் நீயா இருக்க வேண்டும். ஒமின் தஹ்தி நூரா, என் கீழே பார்த்தாலும் நீ இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அத்தினி நூரா, நூறையே கொடுத்து கொண்டே இரு. எது வந்தால் 100 வரணும் என்கிட்ட. இதுக்கு என்கிட்ட கொடுங்க. இது நான் ஃபோன் அப்படின்னு நினச்சி வாங்கினேன், ஜுல்மத்தை வாங்கிட்டேன், அதமாக வாங்கிட்டேன், ஜுல்மத்தை வாங்கிட்டேன். நீ கொடுங்க, இப்போ கொடுங்க. மௌலாயி மௌலா, இது அதம் மௌலாயி அல்லா கொடுத்தா. இப்போ 100 தான் நீ எனக்கு கொடுத்துருக்குற. அத்தினி நூரா, எனக்கு 100 எனக்கு நீ கொடுப்பாயாக சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன் பாருங்க. வஜஅல் லீ நூரா, எனக்கு முழுமையாக 100 நீ ஆக்குவாயாக. ஒஃபி அசபி நூரா, என் நரம்புகளில் 100 ஆக்குவாயாக. நரம்பு இல்லாத இடம் இருக்கா சின்ன உள்ளங்கால வரைக்கும்? என் நாடி நரம்புகளில் வெறும் 100 தான் இருக்கணும். நீ தான் இருக்கணும். என் நாடி நரம்புகளில். ஒஃபி லஹ்மி நூரா, என் சதைகளில், என் கரியில் நீ இருக்கணும். என் கரியை 100 ஆக்கி விடு. இப்படி அர்த்தம் வைப்பீங்க இதுக்கு. அல்லாஹ் 100ன்னு அர்த்தம் வைக்காட்டி, அவன் தான் மௌஜூதா இருக்கான்னு அர்த்தம் வைக்காட்டி, என் என் கரியை 100 ஆக்கி அர்த்தம் எப்படி இருக்கணும்? ஒரு எல்இடி பல்பு என் கரியில் வச்சு, பெரிய பல்பு குண்டு பல்பு வைக்க முடியாது, டியூப்லைட் போட முடியாது. ஒரு எல்இடினா உள்ளே திணிக்கலாம். என் கரியெல்லாம் வெளிச்சமாக இருக்கணும். அப்படி தான் அர்த்தம் முடியும். ஒஃபி லஹ்மி நூரா, என் எலும்பு கரி, என் சதையையும் 100 ஆக்கி விடு. என் சதையை நான் பார்த்தா ஒன்று தான் வரணும். ஒஃபி தமி நூரா, என் ரத்தங்களை எல்லாம், ரத்தத்தை 100 ஆக்கி விடு. ஒஃபி ஷஅரி நூரா, என் ஒவ்வொரு மொழியையும் 100 ஆக்கி விடு. அப்பா, ஒரு மொழி கூட தன் தானே மௌஜூதன் பார்க்க கூடாது. லா மௌஜூத ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், அகில உலகத்தில் ஒவ்வொரு மொழி கூட ரப்பே நீ தான் மௌஜூதா இருக்கிற என்றுதான் உன்னை பார்க்காமல் ஒரு மொழியை கூட நான் பார்க்கக்கூடாது. ஒஃபி ஷாரி நூரா, ஒஃபி பஷரி நூரா, என் தோலை 100 ஆக்கி விடு. ஒஃபி லிசானி நூரா, என் நாவை 100 ஆக்கி விடு. வஜஅல் ஃபீ நஃப்ஸி நூரா, என் நஃப்ஸிலே 100 உண்டாக்கி விடு. நான் எதை ஆசைப்பட்டாலும் உன்னை கொண்டு தான் ஆசைப்பட வேண்டும், உன்னை தான் ஆசைப்பட வேண்டும். வஅலிம் லீ நூரா, இன்னும் என்னை 100 எனக்கு அதிகமாக ஆக்கிவிடு. வேற எதுவும் பார்க்கக்கூடாது சொல்லிட்டு கடைசியாக துவா செய்கிறாங்க. துவா இப்படி முடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜஅல் நீ நூரா, என்னையே 100 ஆக்கிடுறப்பே. என்ன எதுவுமே தெரியக்கூடாது, யாருக்கும் என்னை பார்த்தா இன்னும் தெரியவே கூடாது. ஹக்கு ஹி ஹக்கு. சுப்ஹானல்லாஹ். என்ன மாதிரி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளுக்குள்ளே ஊடுருவுறதுங்கிறது. நாடி நரம்புகள் சதைகள்லாம் களிமா ஊடுருவுறது. என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே என் நாயன் சுமக்கிறான். உஜூதுல பேத்திபார வஜூத் அல்லாஹ் சுமக்கிறான். சுமக்கிறான்னு சொன்ன பை, இப்போ நான் ஃபோனை சுமக்கிறேன்னு இப்படியா? இப்படி இல்லை பை. என்னங்க இந்த தகரம் இந்த டப்பியை சுமந்துக்கிட்டு இருக்குது பை. இந்த தகரம் என்ன செய்யுது பை? இந்த மூடியும் சுமக்குது. இந்த தகரம் தான் இந்த டப்பியை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த டப்பி தான் எங்கும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் யார்கிட்ட சொல்லணும் பை? தகரமே, நான் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும், இந்த நான் கூட்டிட்டு போறேன் வா. இதுதான் அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன?
முன்னும் தகரம், பின்னும் தகரம், மேலும் தகரம், கீழும் தகரம், வெளியும் தகரம், உள்ளேயும் தகரம் தான். உள்ளேயும் திருப்பி ஒன்று தகரம் தான் இருக்கு. அதாவது இங்கே டப்பியில் தகரமே என்று இன்னொன்று இல்லவே இல்லை. லா மௌஜூத இல்லல்லா. இப்படி தான் அங்கே காயினாத்தில் அல்லாஹ் என்னை தூக்கிட்டு சுற்றுறான். ஓ அமல்நாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர்ன்னு சொன்னால் என்ன, சைக்கிளில் தூக்கிட்டு போகிற மாதிரி, பைக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி சொல்கிறேன். நல்லா தான் என் உஜூதை கொண்டு சுமந்துட்டு போகிறேன். இதை விட வேறு பெருமை உனக்கு வேணுமா? என்னை அவன் மதிக்கலை, இவன் என்னை மதிக்கலை, கல்யாணம் வீட்டுக்கு போனால் கடைசி பெஞ்சில் சோறு கொடுக்குறானோ, என் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துருக்கான் கோடீஸ்வரன், அவனுக்கு வந்து கறி, எனக்கு எலும்பு தூக்கி போகிறானுவான். என்ன இருக்கும் வேணும் திட்டம் போட்டு அவமரியாதை செஞ்சான். என்னையே அவமரியாதை செஞ்சுட்டான். எனக்கு வச்ச கறியில் வெறும் எலும்பு தாங்க இருந்துச்சு. அவமரியாதையா இல்லையா? ஏன்னா அவர் வச்சதை வச்சுருப்பாரு, உள்ளுக்குள்ளே எலும்புக்கு என்ன வேணா இன்னும் கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதானே. என்னென்ன பேசுகிறான்னு கொடுங்க தெரிஞ்சுங்களா? உலக மக்கள் என்னை மதிக்கவில்லை என்ற கவலை ரொம்ப பேத்துக்கு, எல்லாத்துக்குமே. மதிப்பை விரும்புகிறான் மனுஷன். யாரும் மதிப்பை கொடுத்தால் சந்தோஷப்படுறான். அந்த மதிப்பு இவனது இல்லைன்னு தெரியாமல், யாரும் மதிக்க மறந்து விட்டால், மதிப்பு கொடுக்காவிட்டால், ஏன் அந்தஸ்து தெரியல அவனுக்கு, வருத்தப்படுறான். அல்லாஹ் சொல்கிறான், பனி ஆதமே, ஆதமுடைய மைந்தர்களே, உங்களுக்கு நான் ஒரு கண்ணியம் கொடுத்துருக்கேன். என்னண்டு, இந்த குழந்தையை பேப்பரில் போட்டிருப்பார், பேர் வைங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பாங்க தேர்தல் சமயத்தில். உடனே பிரதமர் அந்த குழந்தையை வாங்கி அவர் பேர் வைப்பார். இந்த குழந்தையை பிரதமர் கையில் வச்சுருந்தார், அவர் தூக்கி சுமந்த குழந்தை இது அப்படியே சாவர வரைக்கும் சொல்கிறான். கடைசியாக அந்த பிரதமர் எத்தனையோ பேர் ஜெயிலில் தூக்கி போய் ஜெயிலில் கூட செத்துருப்பார். ஆமாம், முதல்வர் கொஞ்சம் ஜெயிலே சாப்பிட்றாங்க இல்லையா, போயிருப்பார். ஆனால் அந்த பிரதமர் என் குழந்தையை தூக்கிட்டார், அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் வந்துச்சு, டிவியில் வந்துச்சு, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி, இது யார் தெரியுங்களா? ஒரு குழந்தையா இருக்கும், பிரதமரே இவர் வந்து இவர் தூக்கினார். சொல்கிறோம், அது கண்ணியமாக கருதுகிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உலகது கர்ரமனா பனி ஆதம், ஆதமுடைய மைந்தர்களை நான் சங்கைப்படுத்தினேன், கண்ணியப்படுத்தினேன், இக்ராம் செய்தேன், நான் மரியாதை செஞ்சேன். என்ன தெரியுமா செஞ்சேன்? ஓ ஹமல்னாஹு ஃபில் பர்ரி வல் பஹர், அவன் எங்கு சென்றாலும் அவனை நான் தூக்கி சுமந்தேன். எங்கே தூக்கி சுமந்தான் அல்லாஹ் தஆலா? அவன் தரையிலே சென்றாலும் சரி, தண்ணீரில் நடந்தாலும் சரி, தரையிலும் தண்ணீரிலும் கடலிலும் திடலிலும் அவனை நான் தூக்கி சுமந்தேன். என்ன தூக்கி சுமந்தான்? பாத்திபார வஜூத், அவன் தன் உஜூதை கொண்டு தூக்கி சுமந்தான் அல்லாஹ் தஆலா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நூறா, அத்தனையிலும் 100 ஒளிமயமாக அல்லாஹ் அர்த்தம்னா அத்தனையிலும் உஜூது ஹக்கு தான் இருக்கு. ஓ ஹமல்நாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். இதை விட வேற கண்ணியம் வேணுமா உனக்கு? இதை விட வேற மரியாதை வேணுமா? யார்கிட்ட எதிர்பார்க்குற மரியாதையை? இவ்வளோ மரியாதை நான் கொடுத்தேன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வேற என்ன மரியாதை உனக்கு வேணும்? ஜி என்ன எதிர்பார்க்குற மரியாதை? ஒஜால் நீ நூறா, என்னை ஒளிமயமாக 100ஆக ஆக்கிட்டான். இப்போ நாடி நரம்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஊடுருவினால் இந்த நிலை ஒஜால் நீ நூறா, என்னை முற்றிலுமாக 100ஆக ஆக்கிவிடுன்னு சொன்னாங்களே, அதுக்கு பேர் தான் தரீகத்துடைய பாஷையில் கலிமா ஹோஜானா, கலிமாவாகவே ஆகிவிடுவது. தரீகத்துடைய பாஷை. இப்போ 4 ஸ்டேஜ் கலிமா விளைஞ்சா, 4 ஸ்டேஜ் விளைஞ்சுங்களா ஜி? மன் ரலிய பில்லாஹி ரப்பா, அல்லாஹ் ரப்பாக பொருந்தி கொண்டவன், அந்த மாதிரி ஆச்சுன்னா ஈமான் உனக்கு டேஸ்டாக ஆரம்பிச்சிடும். எங்கே பார்த்தாலும் அக்கத்தவரை இன்னொன்று பார்க்கவே முடியாது. தஜிதுஹு துஜாஹக, உன் முன்னால் நீ மௌலாவை பெற்றுக்கொள்ளுவாய். ஜி யாரை நீ எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறியோ அந்த மௌலாவை முன்னாடி நிற்பான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஜிதுஹு துஜாஹகன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅவுரு ஹோங்கே ஜிசே खुदा न मिले, அது வேறு யாரோ இருக்கும், அல்லாஹ் கிடைக்கவில்லை என்று சொன்னவர்கள். ஹமே தோ கைர் கே பதா ந மிலே, எங்களுக்கு மாசிவல்லாவுடைய அடையாளமே தெரியலன்றாங்க சூஃபியா. சுப்ஹானல்லாஹ். அப்ப கலிமாவுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க பாய், இதானுக்கு போங்க.
காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே இதை காண்பதுந்தன் அருள்தயவே செய்யதே நூரி. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே இதை காண்பதுந்தன் அருள்தயவே செய்யதே நூரி. என் இதயம் அதின் இன்னுயிரே செய்யதே நூரி. என் இதயம் உம்மை தேடுவதே. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நம்மில் இருக்க வேண்டும். உள்ளும் வெளியும் அவனாகவே தெரிய வேண்டும். நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, இந்த தாலீமையை ஷேഖிலிருந்து எனக்கு சொல்லி கொடுத்ததும் அவனே தான், என்னிலிருந்து அதை கேட்டதும் அவன் தான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இன்பத்தோடு சொல்ல வச்சதும் அவன் தான். நான் மட்டும் தனியாக உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தா இன்பம் வராதா இல்லையா? அதனால் இத்தனை சூரத்துக்கள் வந்து கேட்டதும் அவன் தான். இந்த ஒவ்வொரு சூரத்துக்கள்லையும் வெளியாகி அவன் தாங்க இது கேட்குறான். இப்படி ஷுஹூது செஞ்சிங்கன்னா ஷுஹூதுடைய பலன் என்னங்க? ஷுக்ருடைய இந்தியா என்ன? ஷுஹூது. அப்போ மௌலாதான் நம்ம ஷுஹூது செஞ்சால் இன்றைக்கி இத்தனை பேர் சூரத்தில் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அடுத்து இன்னும் பல நூறாக வருவான். இன்னைக்கு 60 பேரில் வந்து அல்லாஹ் தஆலா 600 பேரில் வருவான், 600 உருவங்களில் வருவான். அவன் தான் வர்றான். லாக்குமே ஓ ஏக, இந்த லட்சத்திலும் அவன் ஒருவன் தான் இருக்கிறான். லாக்கோமே சுப்தாக மகர், ஆனாலும் லட்சத்திலே அவன் மறைந்து இருக்கிறான். लाख में वो एक लाखों में छुपता है मगर जी. உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது எஜமா தர்பாரில் இதே ரமலானில் எஜமா வந்து பெரம்பு நாற்காலில் உட்காந்துருப்பாங்க. பலகீனமான உடம்பு, 78 வயசு 80 வயசில். அப்போ அவங்க இந்த கவிதையை சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் துள்ளுவோம் கைஃபியத்தில். சுப்ஹானல்லாஹ். அந்த காட்சி எனக்கு ஞாபகத்தில் வருது. சார் இதே வாசகம் எஜமா சொல்லுவாங்க, அந்த சிந்தனை எனக்கு வருது எஜமா சொல்கிறது. இப்போ எல்லா ஐநாயிரம்னு அவங்க தான் சொல்கிறதாக நான் நினைக்கிறேன். அப்போ முன்னாடி நாங்கள் உட்காந்துருந்தோம், இப்போ முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஒரு நேரம் நீங்கள் போய் சொல்லுவீங்க இதே வார்த்தையை இன்னும் பல ஆயிரம் பேர்த்திட்ட. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு நாள் இதே திருப்பூரில் எஜமா சொன்னாங்களே அந்த உணர்ச்சி வசப்பட்டு, அப்படி நீங்கள் சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. லாக்குமே ஓ ஏக, இந்த லட்சம் பேர்லேயும் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். லாக்கோமே சுப்தே ஹே மகர், லட்சத்திலையும் அவன் மறைந்திருக்கிறான். ஏ பிஹம் ஜானதே லாக்கோமே எக்தா கௌன் ஹே, நாங்கள் இதையும் மறைந்திருக்கிறோம். லட்சத்திலும் மறைந்தது ஒருவன் யார் என்பதையும் மறைந்திருக்கிறோம். लाख में वो एक है, लाखों में छुपते हैं मगर ये भी हम जानते हैं, लाखों में एकता कौन है. லட்சத்திலும் மறைந்த அந்த ஒருவன் யார் என்பதை ஷேഖோட பிக்சர் நான் அறிந்திருக்கிறேன். जी खेल है नजरों का आलम नाम है. वाह वाह वाह. அப்போ என்ன சொல்ல வந்தேம்மா, ஈமான் மட்டும் வந்தால் பத்தாது, ஏற்றுக்கொண்டது மட்டும் பத்தாது, இது ஆண் வர வேண்டும், ஈகான் வர வேண்டும். இது குர்ஆன் ஹதீஸில் ஆயிரக்கணக்கான ஆயாத்துகள் ஹதீஸுக்கு நிரூபிக்க முடியும். ஓரிரு வசனங்களையும் ஓரிரு ஹதீஸுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி காண்பித்தேன். அப்போ ஈமானுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் ஈமான் வளர்ந்துக்கிட்டே போகும். விதை தான் மரமாகும், விதை தான் மரமாகும். இல்லை பை, நீ ஒரு புளியங்கொட்டை கொண்டு வந்து வச்சுருந்த, இந்த விதை தானே மரமாகும்னு ஹஜ்ரத் சொன்னாங்க என்று அந்த புளியங்கொட்டையை டேபிள் மேலே வச்சு டெய்லி பார்க்குறான். 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, புளியங்கொட்டை மரமாச்சா? ஏங்க மரமாகலை? ஏங்க வளரவே இல்லை? ஏன் வளரலை புளியங்கொட்டை? அது இன்னும் ஊறலை.
மண்ணில் ஊறணும், என்ன பை, உள்ள புதையணும், ஊறணும், அப்புறமேல் தான் அது வளரும். ஒரு மரம் 1000 மரமாக வந்துடும், ஒரு விதை 1000 விதமாயிரும். அதே மாதிரி ஈமான் வளரும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், ஃபசாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கிறது. நம்ம ஈமான் அதிகமான மாதிரி தெரியல, நாளுக்கு தேஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னால், ஏன் தேய்தன் காரணம் என்ன? அந்த ஈமான் இன்னும் கல்புக்குள்ள ஊடுருவலை. அந்த வேலையை தான் ஷேகுமார்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை திரும்ப 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 சொல்லி நம்ம கல்புல கலிமாவை பதிய வச்சிடறாங்க. இப்போ அந்த கலிமா வளரும், பெரிய பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்து ஒவ்வொரு நொடியும் பலன் கொடுக்கும். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி நம்ம ஈமானை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுங்க. கிடைக்காத பொக்கிஷங்கள் எந்த கிதாபிலையும் பார்க்க முடியாது, எந்த ஆலிம் ஷாவாயிலையும் கேட்க முடியாது. இது கதா கால முர்ஷிதி, என் ஷேഖ് சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.